இப்போ வந்து தங்கமயில்ல வந்து ஆடி ஆஃபர் போய்க்கிட்டுருக்குங்க. நீங்க இப்போ பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நெறைய உங்களுக்கு ஆஃபர்ஸும் கிடைக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நெறைய கோல்டு கடைங்கள்ல இப்போ பர்ச்சேஸ் போய்க்கிட்டுருக்கு ஆடி ஆஃபர்ஸு. ட்ரை பண்ணி பாருங்க. ஜிஆர்டில கூட ஆடி ஆஃபர்ஸ் போய்க்கிட்டுருக்கு. அதேமாதிரி ஒருத்தங்க கமெண்ட்ல கேட்டுகிட்டே இருந்தாங்க, "ஏன் நீங்க பீமால பர்ச்சேஸ் பண்ணலையான்னு?" சொல்லிட்டு. அ பீமால பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. நான் நிச்சயமா போனதில்ல. ட்ரை பண்ணதில்ல. ட்ரை பண்ணேன்னா நிச்சயமா நான் அத பத்தி உங்ககிட்ட சொல்லலாம். நம்ம பண்ணாதத சொல்லக்கூடாது. அதனால நான் பீமாக்கு போனதில்ல. நான் ஒரு வேளை பீமால சீட்டு போட்டேன்னா, நகை பர்ச்சேஸ் பண்ணேன்னா, எனக்கு பிடிச்சிருக்கான்றது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட மோஸ்ட்லி ஷேர் பண்ணிப்பேன். ஏன்னா பண்ணாதத நம்ம சொல்லக்கூடாது. அதனால எனக்கு தெரியாதுங்க. சாரி. அதேமாதிரி நெறைய பேர் இது பண்ணுவீங்க. ஏன் ஒரு 2, 3 கடையிலேயே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க? அப்படின்ற மாரி கூட கேட்டிருந்தாங்க. எ நான் இன்னைக்கு வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணுற கடைகள் எனக்கு நம்பிக்கையான கடைங்கள்ன்ற அந்த மாரி தானங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும். அப்படின்றபோது எனக்கு இந்த ஒரு 4, 5 கடை தான். நான் சென்னைக்கு போனேன்னா மோஸ்ட்லி ஜெயச்சந்திரால பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஏன்னா ஜிஆர்டி வந்து அந்த டி.நகர் பாலத்த தாண்டி இருக்கு. ரொம்ப தூரம் போற மாரி இருக்கும் நடந்து நமக்கு. அதனால எனக்கு ட்ரெயின விட்டு இறங்குனோன்னா போறதுக்கு வந்து பெஸ்ட்டா இருக்கிறது ஜெயச்சந்திரன் இருக்கும். ஏன்னா உள்ள இறங்கி நம்ம ஈஸியா போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலாம். அதனால சென்னையில இருந்தேன்னா ஜெயச்சந்திரன் தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவேன். மதுரையில இருந்தோம்னா தங்கமயில், ஜிஆர்டி. ஆ எனக்கு அங்கே எதுவும் டிசைன்ஸ் பிடிக்கலன்னா பக்கத்திலேயே பூங்கொல்லைல இருக்கு. மதுரையில இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிச்சயமா. பூங்கொல்லையில போய் பார்ப்பேன் டிசைன்ஸ் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. எனக்கு அங்கேயும் கொஞ்சம் பிடிக்கலன்னா நீங்கள் நிறைய பேர் கேட்ட மாரி பீமாக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லர்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். எனக்கு அங்கே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம செய்முறைக்கு இப்போ ஒரு 2 பவுனு, 3 பவுன்ல நெக்லஸ்லாம் தேடுறோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு டிசைன்ஸ் அங்கே நிறையா கிடச்சிச்சு. ஜிஆர்டில கெட்டி மாடல் தான் கிடைக்கும். மினிமம் 3 பவுனும் குறையாம நெக்லஸ் கிடைக்காது. தங்கமயில்ல 2 பவுனுக்கு குறையாம நெக்லஸ் கிடைக்கவே கிடைக்காது. அப்படின்னும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, ஏன்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு அவங்க நமக்கு 1 பவுன் செஞ்சுருக்காங்கன்னா, நம்ம அவங்களுக்கு 1 1/2 பவுன் இல்ல 2 பவுனா தான் செய்யணும். அது கம்மியா செய்யக்கூடாதுன்றது ஒண்ணு இருக்கு நமக்கு. செய்முறைக்கு செய்யும்போது இந்த அளவு கொஞ்சம் நம்ம 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 பட்ஜெட்டுக்குள்ள பார்க்கும்போது எனக்கு அது கொஞ்சம் நல்லா இதா இருந்துச்சு. எனக்கு நல்ல சூப்பர் சூப்பர் டிசைன்ஸாவும் இருந்துச்சு. ஈஸியாவும் அந்த டிசைன்ஸ் நல்லா பார்க்குறதுக்கு இப்போ உள்ள ட்ரெண்டிங்லேயும் நல்லா இருந்த மாரி இருந்துச்சு. என் பட்ஜெட்டுக்கும் கரெக்ட்டா இருந்துச்சு. அதனால நான் அங்கே மோஸ்ட்லி நகை ஏதாவது யாருக்காவது செய்முறைக்கு செய்யணும்னா, நகை நல்லா பிடிச்ச மாரி இருக்கணும்னு நெனச்சேன்னா, பாலகோபால்ல போய் பார்ப்பேன். நீங்க கூட பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ சீட்டு போடுறேன்னு நெனச்சுக்கோங்க. முதல்லாம் வந்து ஜிஆர்டில தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ ஸ்கீம்லாம் ரொம்ப மாறியிருக்கு. ஜிஆர்டில சீட் போடுறவங்களுக்கு அந்த ஸ்கீம் ரொம்ப மாறுனது தெரியும். முதல்லாம் எப்படின்னா காசு கட்டணும்னா கோல்டில வர வைக்கிறீங்களா? இல்ல காசா வர வைக்கிறீங்களான்றது மட்டும் தான் இருக்கும். இப்போ வந்து அ அ கோல்டில வர வச்சா, நீங்க செய்கூலி சேதாரத்தில பாதி கட்டணும். அந்த மாரிலாம் இருக்குன்னு நெனைக்கிறேன். காசா வர வச்சீங்கன்னா, அ அந்த மாரிலாம் ஜிஎஸ்டி மட்டும் கட்டணும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. சரி இது நமக்கு இதாகாது அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு அப்படியே இருந்துட்டு ஒரு ஒரு 6 மாசத்துக்கிட்ட சீட் எதுவுமே போடல. என்ன பண்ணேன்னு தெரியலையே அப்படின்ட்டு. அப்புறம் சரி தங்கமயில் ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு ஏன்னா நான் தங்கமயில பொறுத்தவரைக்கும் போய் டிசைன் பார்ப்பேன், நகைய எடுப்பேன். அன்னைக்கு உள்ள ரேட் என்னமோ அப்படி குடுத்துட்டு வந்துருக்கேன். சீட்டுன்றது போட்டது கிடையாது. அப்படின்னும்போது சீட்ட பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியாதுன்றதுனால, கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறமேட்டு போய் சீட்ட பத்திலாம் விசாரிக்கும்போது அவங்க சொன்னாங்க, "எங்ககிட்ட கோல்டாவே நீங்க வர வைக்கலாம். நீங்க கட்டுற காசுக்கு அன்னைக்கு என்ன கிராமோ, அ அன்னைக்கு என்ன உங்களுக்குன்னு இதாகுதோ, அத நாங்க அப்படியே உங்களுக்கு ஆட் பண்ணி குடுத்துருவோம். நீங்க லாஸ்ட்டா 11 மாசம் கழிச்சு அன்னைக்கு ஃபுல்லா பார்த்து உங்களுக்கு எத்தன பவுன் வந்திருக்கோ, அப்படியே நாங்க டிவைட் பண்ணி குடுத்துருவோம். செய்கூலி சேதாரம் இல்ல." அப்படின்னாங்க. அப்படின்னும்போது எனக்கு இது ஓகேன்னு தான் தோணுச்சு. மோஸ்ட்லி நம்ம கட்டுற காசுல செய்கூலி சேதாரம் தான் மோஸ்ட்லி சாப்பிட்றது. அ ஜிஎஸ்டி எப்படினாலும் நம்ம கட்டி தான் ஆகணும். சீட்டு போட்டாலும் சரி, இல்ல இப்ப அப்பயே போய் நம்ம கையில கேஷ் குடுத்து எடுத்தாலும் சரி, ஜிஆர்டியா இருந்தாலும் சரி, தங்கமயிலா இருந்தாலும் சரி, எந்த நீங்க உங்களுக்கு பிடிச்ச எந்த நகை கடையா இருந்தாலும் சரி, ஜிஎஸ்டி கட்டி தான் ஆகணும். அப்படின்னும்போது எனக்கு இது ஓகே ஆச்சு. என்ன இதில ஒரு மைனஸ்னா, எனக்கு வந்து ஜிஆர்டில கிஃப்ட்ஸ் குடுப்பாங்க. சும்மா குடுக்கணுமேன்னுலாம் குடுத்தது கிடையாது. நான் இன்ன வரைக்கும் நெறைய கிஃப்ட்ஸ் வாங்கியிருக்கேன். கிஃப்ட்ஸும் ஒவ்வொன்னும் நல்லா நீட்டா, நல்ல குவாலிட்டியாவே இருக்கும் ஜிஆர்டிய பொறுத்தவரைக்கும். இங்கே தங்கமயில்ல கிஃப்ட்ஸு நாட் அலோவ்டு. உங்களுக்கு செய்கூலி சேதாரம் மட்டும் லெஸ் பண்ணி குடுப்போம் அப்படின்னாங்க.
சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, சரி அப்படின்ட்டு போட்டேன். சீட்டு போட்டேன். அப்போ எடுத்தது தான் இந்த டிசைன் உள்ள இந்த செயின். எனக்கு இந்த செயின் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. 1 பவுன் தான். தம்பிக்கு கழுத்துக்கு ரொம்ப அழகாவுமே இருந்துச்சு. நீங்க அப்படி ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்னா, நிச்சயமா சீட்டு நெறையா போடலாம். இல்ல இப்போ என் கையில நெறைய காசு இருக்கு. ஒரு பல்க்கா நகை எடுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இப்போ இருக்க ஆடி ஆஃபர்ஸ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கோங்க.